ஹலோ குட்டீஸ். உங்க எல்லாருக்கும் இந்த முயல் சிங்கம் கதை ஞாபகம் இருக்கா? சின்னதா ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கத்துக்கு வயசாச்சு. வயசானதுனால வேட்டையாட முடியல. வேட்டையாட முடியாததுனால எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகமா என் குகைக்கு வந்துருங்க. நான் வேட்டையாடி சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு. அதுக்கு ஒரு சிங்கக்குட்டியும் இருந்துச்சாம். ஏன்னா சிங்கக்குட்டியாலையும் வேட்டையாட முடியாது இல்லையா? முயலோட டர்ன் வரும்போது முயல், நாம சாகக்கூடாது. இந்த சிங்கத்தை சாகடிச்சிடலான்னு பிளான் பண்ணி, ஒரு கிணத்துக்கு கூட்டிட்டு போய், அதோட முகமே தெரியுதுங்கிற சென்ஸ் இல்லாம அந்த சிங்கம் தன்னோட எதிரி நினைச்சு அந்த கிணத்துல விழுந்து உயிரை விட்டுடுது. இதுக்கப்புறம் நடக்கிற ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முயல் புத்திசாலித்தனமா சாகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உயிரை வாங்கிடுச்சு. ஆனா, அதனால விளைஞ்ச பிரச்சனை என்னன்னு தெரியுமா? சொல்றேன். சிங்கம் காட்டுக்கே ராஜா. அந்த சிங்கமே செத்து போச்சு. அதோட குட்டி இந்த முயல் பண்ணுன புத்திசாலித்தனத்தினால தன்னோட அப்பாவை இழந்தது இல்லாம தான் உயிரும் போயிடுமோன்னு பயத்துல அது ஓடி போய் தூரமா இருக்க ஒரு மலை குகையில வாழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காட்டுல சிங்கத்தோட தொந்தரவே இல்லைங்கிறதுனால எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா பல வருஷம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ண மனுஷங்க, இந்த காட்டுல சிங்கமே இல்லப்பா, நம்ம ஈஸியா போய் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேட்டைக்காரனா அந்த காட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வேட்டைக்காரங்களோட படையே வர ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் மரத்தை வெட்டுறாங்க, மானை வேட்டையாடுறாங்க, காட்டெருமைய வேட்டையாடுறாங்க, தந்தத்துக்காக யானையை வேட்டையாடுறாங்க, நிறைய மிருகங்களை பிடிச்சிட்டு போறாங்க, கரடியை வேட்டையாடுறாங்க, தேனை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காட்டுல இருக்கிற ஒவ்வொரு செல்வத்தையா திருடிக்கிட்டு போறாங்க. அதனால அங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த முயலை நம்ம கொண்டாடினோம். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. நம்ம காட்டுக்கே ராஜாவா இருந்த சிங்கம் இருந்த வரைக்கும் ஒரு மனுஷன் கூட இந்த காட்டு பக்கம் கால் எடுத்து வச்சது கிடையாது. ஆனா இப்போ எத்தனையோ பேர் வராங்க, அவனுங்க பாட்டுக்கு வர்றானுங்க, வேட்டையாடுறானுங்க, போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோன்ட்டு எல்லா மிருகங்களும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. முயலும் நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு எல்லா மிருகங்களையும் காப்பாத்துறதா நினைச்சு சிங்கத்தை சாகடிச்சோம். ஆனா இப்போ நம்ம உயிருக்கு மட்டும் இல்ல, இந்த மிருகங்களோட உயிருக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த காட்டுக்கே ஆபத்து வந்துடுச்சு. அந்த மனுஷங்க எல்லாரும் மிருகத்தை வேட்டையாடுறாங்க, மரத்தை வெட்டி வெட்டி சாய்க்கிறாங்க. அதனால பறவைகளால வாழ முடியல. மலைய கொடைஞ்சு கொடைஞ்சு கல்லா எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த கல்லுல என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்படி எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த செய்தி எல்லாமே அந்த மலை குகையில தூரமா வாழ்ற அந்த சிங்கத்தோட காதுக்கு போகுது. அந்த சிங்கம் வருத்தப்பட்டுச்சு. இப்ப அது நல்லா வளர்ந்துடுச்சு. அடடா, இது நம்ம அப்பா ரூல் பண்ண காடு. இந்த காட்டை பாதுகாக்கிற உரிமை அடுத்து அவரோட பையனான எனக்கு தான் சொந்தம். நான் இப்படி ஓடி வந்துட்டதுனால அங்க இருக்கிற மிருகங்கள், பறவைகள், ஏன் அந்த ஒட்டுமொத்த காடே ரொம்ப கஷ்டப்படுது. அதனால நான் அந்த இடத்துக்கு திரும்பி போய் அவங்க எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து மனுஷங்க தங்கி இருக்கிற, வேட்டைக்காரங்க தங்கி இருக்கிற இடத்துக்கா போய் அவங்கள எல்லாத்தையும் பயமுறுத்தி அவங்க இடத்த எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விரட்டி அடிச்சுதான். இதுல இந்த காட்டுல சிங்கம் வந்துடுச்சு, சிங்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சு, எல்லா மிருகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தி எல்லாம் கேட்டு மனுஷங்களோட வரவு குறைய ஆரம்பிச்சது.
எல்லாரும் இந்த காட்டுக்கு வர்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல எந்த வேட்டைக்காரனும் அந்த காட்டுக்கே வர்றதில்ல. ஏன்னா அந்த காட்டை பாதுகாக்கிறதே சிங்கம் ஆயிடுச்சே. அது காட்டு ராஜாவா தன்னுடைய கடமைய முழுசா செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அங்க இருக்க எல்லா மிருகங்களும் முயலும் வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சாம். எங்களை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. முயல் அன்னைக்கு ஏதோ பண்ணிடுச்சு. ஆனா அது எங்களுக்கெல்லாம் நன்மைன்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், கொண்டாடினோம். ஆனா நீங்க ஒருத்தர் இருக்கிறதையவே அந்த சந்தோஷத்துல நாங்க மறந்துட்டோம். உங்களை நாங்க அப்பயே அழைச்சிட்டு வந்து உங்களை நாங்க பாதுகாத்து வளர்த்துருக்கணும். ஆனா நாங்க அதுவும் செய்யவே இல்ல. ஏன்னா நீயும் வளர்ந்துட்டு எங்களை வேட்டையாடுவாங்கிற பயத்துல தான் உன்னை நாங்க கண்டுக்கவே இல்ல. எங்க எல்லாரையுமே மன்னிச்சிடுங்கன்னு அந்த சிங்கத்துக்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்களாம். முயலும், நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உயிரை விடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்க அப்பாவை சாகடிச்சேன், தந்திரம் பண்ணி. அந்த சம்பவத்தினால எல்லா மிருகங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதனால நாம நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப பெருமையா இருந்தேன். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்பு, பாவம்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. அவருடைய தேவை இந்த காட்டை எந்த அளவுக்கு பாதுகாத்துச்சுன்ட்டு இப்பதான் நாங்க உணர்ந்துகிட்டோம். இனிமே அவர் இடத்துல நீங்க இருந்து இந்த காட்டையும் எங்களையும் நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களாம். பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சிங்கம் சொல்லுச்சான். இதுதான் கேட்ச். நாம ஒருத்தரை பிடிக்கல, இல்ல அவங்களுடைய தேவை நமக்கு இனிமே தேவை இல்ல அப்படின்னு நாம என்னைக்குமே நினைக்க கூடாது. நீங்க வளர வளர பல சந்தர்ப்பங்கள்ல புது புது மனிதர்களை சந்திப்பீங்க. புது புது அனுபவம் கிடைக்கும். அதுல இனிப்பானதாவும் இருக்கும், கசப்பானதாவும் இருக்கும், பிடிக்காததாவும் இருக்கும். எதுவா இருந்தா என்ன? அதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடத்தை கண்டிப்பா கத்துப்பீங்க. நீங்க உணர்ந்து கத்துக்கவே இல்லைனாலும் உங்களோட பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அது விசித்திரமானது. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்துல அது உங்களுக்கு ஹிண்டா எடுத்து கொடுக்கும் உள்ள இருந்தே. அதனால எதையுமே தேவையில்லைன்னு நம்ம ஒதுக்கவே கூடாது. யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம நல்ல விஷயத்த கத்துக்க முடியும். ஒரு ஸ்ட்ரீட் டாக் கிட்ட இருந்தும் கத்துக்க முடியும், பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியும். நீங்களாம் நிறைய டிவி பார்ப்பீங்க, யூடியூப்ஸ் பார்ப்பீங்க. அதுலேருந்து நல்ல விஷயமும் கத்துக்கணும். கெட்ட விஷயமா இருந்தா அந்த கெட்ட விஷயத்த எப்படி அவாய்ட் பண்ணணும்னு முழுசா கத்துக்கணும். சரியா? தேங்க்யூ கிட்ஸ். குட் நைட்.